வணக்கம். இன்னைக்கு தேதி 25/3/2026 காலையில் 9:01 வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முந்தா நேற்று நல்லா கீழே இறக்கி இருந்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நல்லா மேலே தூக்கி ஆரம்பித்து ஒரு டவுன்ஃபால் வந்து மேலே அப்போ போய் ரீச் ஆச்சு. இன்னைக்கு அதோட கன்யூஷனா மேலே போகுதா இல்லை இறங்கி ஏறுதா அப்படின்னு பார்க்கலாம். சின்ன அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ டவுன்ஃபால் ஆனிச்சுன்னா 22,767க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹை போச்சுன்னா 23,195க்கு வாய்ப்பு இருக்கு. மேலே போறதுக்கான வாய்ப்பு தெரியுது. அந்த 2 சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழே வந்தாலும் இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து பார்ப்போம். ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆனால் இந்த அனலைஸ் பூரா தூக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக அங்கேருந்து எங்கே போகிறாங்க வர்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ஒரு 1 hour to 2 hour இருக்கலாம். நம்ம ஸ்கேல்பிங் தான். ஸ்கேல்பிங் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்லேருந்து 20 பாயிண்ட் கரெக்டாக ஒரு இடம் போகிறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அதில் எந்த இடத்துல கன்ஃபார்மாக போவாங்கங்கிறது பார்த்துட்டு நம்ம அந்த இடத்துல ஸ்கேல்பிங் பண்ணுவோம். நமக்கு 10 பாயிண்ட் கிடைச்சா லாபம், இல்லைனாலும் ஸ்டாப் லாஸும் ஒரு 10 பாயிண்ட்டுக்குள்ளே வெளியே வந்துடணும். ரொம்ப லாஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம கரெக்டான இடத்துல பார்த்துட்டு எடுக்கலாம். ஃப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நம்ம லைவ் வீடியோ போடலான்ட்டு இருக்கோம். இப்போ அதுக்கான முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ காலையில் ஒரு 8:45 9 மணிக்கு ஓப்பன் பண்ணோம்னா ஒரு 1 hour 2 hours ஸ்கேல்பிங், அதாவது மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆனதுலேருந்து ஸ்கேல்பிங் எப்படி பண்ணணும், எந்தெந்த மாதிரி கேண்டில்ஸு வேலை செய்யுது, நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம். லைவில் எப்படி தோணுதோ அந்த மாதிரி சொல்கிறோம். அது உங்களுக்கு ஏதாவது யூஸாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க. பிடிச்சிருந்தா பாருங்க, லைக் பண்ணுங்க, பார்ப்போம். ஏன்னா நிறையா பேர் இருக்காங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. எத்தனையோ பேர் பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க. நம்மளும் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணிட்டு இருக்கோம். இதை நமக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. மார்க்கெட்டை ஓப்பன் ஆனதுலேருந்து நம்ம எங்கே போகுது, எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்னென்னா நம்ம கிட்ட ஒரு 10 பாயிண்ட் லாபம் சம்பாரிச்சாங்களோடைய யாராச்சும் என்ட்ரி எடுத்திருந்து இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம ஏதாச்சும் க்ளூ கொடுக்க போய் அதில் அவங்க நஷ்டமெல்லாம் வெளியே வந்தாங்கன்னா பெரிய விஷயம். நமக்கு அதுதான் முக்கியம். அது யாரோ ஒருத்தருக்கு நடந்தால் கூட சந்தோஷம். நம்ம இதுக்கு அனலைஸ் பண்ணி செய்யறதுக்கான ஒரு நல்ல விஷயம். கூட ட்ராவல் பண்ணி ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் தினம் எடுத்தாங்கனாலும் சந்தோஷம், அது தப்பு இல்லை. ஆனால் இப்போ நம்ம வீடியோ கண்டினியூடாக பாருங்கள். நம்ம வீடியோ பார்த்துட்டு உடனே எல்லாம் இது பண்ணாதீங்க. நம்ம வீடியோ பாருங்கள், ப்ளஸ்ஸு உங்களுக்கு உங்கள் அனலைஸ் உள்ள போட்டுருங்க. போட்டுட்டு உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ட்ரி எடுங்க. இவர் எடுக்கிற என்ட்ரி நம்பி நான் எடுத்தாங்கிறதெல்லாம் வேண்டாம். நம்ம அனலைஸ் ஒரு சும்மா ஒரு என்ன சொல்கிறது, இப்போ இங்கே மார்க்கெட் போகுது வரப்போகுதுன்னு தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸ்கேல்பிங் பண்ணால் எப்படி இருக்கும், இந்த இடத்துல அனலைஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல ஸ்கேல்பிங் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இது. இப்போ நம்ம கொடுத்துருக்க டார்கெட்டு மேலே போய் ஏதோ ஓப்பன் ஆகுதா, கீழே வந்து ஓப்பன் ஆகுதா எதுவும் தெரியல. நான் ஃப்ரீ மார்க்கெட் கொடுத்த உடனே நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்கலாம் இங்கிருந்து எப்படி போவோம் அப்படின்ட்டு. அதிலிருந்து எந்தெந்த அளவுக்கு மார்க்கெட் மேலே போகுது, கரண்ட் நியூஸ் ஏதாச்சும் டக்குன்னு வந்து ஃபாலோ ஆகுதா, இல்லை ஏதாச்சும் கொடுத்த நியூஸை பேஸ் தான் இன்னைக்கு போகுதா. ஏன்னா இப்போ நம்ம நேற்று நியூஸ் வச்சு மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கும். திடீர்னு கரண்ட்டில் ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்துச்சுனாலும் மார்க்கெட் எங்கே வேணாலும் திரும்பலாம். இல்லை பெரிய பெரிய ஆளுக வந்து பணத்தை உள்ளே போட்டாங்கன்னா சருன்னு மார்க்கெட் மேலே போகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. மார்க்கெட்டை வந்து நம்ம அந்த அடுத்த நிமிஷம் என்னங்கிறது இது பண்ணலாம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அனலைஸு இந்த அளவுக்கு கொடுத்துருக்கானா இந்த அளவுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்னொன்று என்னன்னு, எந்தெந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க அதை அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி தான் நம்ம இதில் இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இன்னும் 2 நிமிஷம் இருக்குது ஃப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஃப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம எங்கே எதுங்கிறது ஒரு ஐடியா பண்ணலாம்.
ஒரு நிமிஷம் இருக்கு, மார்க்கெட் ஓப்பன் ஆக இருக்கு. அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல இருந்து அதுக்குள்ள இதெல்லாம் எடுத்துடலாம். எடுக்கலாமா வேண்டாமா? சரி, டோட்டலாக எடுத்துருவோம். எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி, ஃப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்ப்போம், பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம். மார்க்கெட்டு வந்து மேலே தூக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 23,064 23,064 23,064 கரெக்ட். 64 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துருவோம். நம்ம ஹை மட்டும் இருக்கட்டும், ஹை லோ மட்டும் இருக்கட்டும். இப்போ நமக்கு வந்து இப்போ மார்க்கெட் மேலே தூக்கி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கிருந்து மேலே தூக்கி ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதை போய் டச் பண்ணி இறங்குமா, இல்லை சப்போஸ் இறங்கி இறங்கி மேலே போகுமா அப்படிங்கிறது பார்க்க வேண்டிய விஷயம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது கொடுத்ததுக்கு நேற்று டவுன்ஃபால் அடிச்சிட்டாங்க. இப்போ மேலே தூக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த டவுன்ஃபாலை டச் பண்ணிட்டு அப்புறம் கூட ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டவுன்ஃபால் அளவுக்கு டச் பண்ணிட்டு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ நேற்று வந்து இந்த ஒரு இதில் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, இந்த கேண்டில் ஏதாவது சன்ரைஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னுச்சுன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட் எதை புக் பண்ணலாம், மேலே போகும்னு நினச்சிட்டு ப்ராஃபிட்டுக்கு எதாவது உட்காந்துருந்தாங்கன்னா இவங்களுக்கு சரண கீழே கொடுத்தோம்னா இவங்க ஸ்டாப் லாஸ் இங்கே தான் இருக்கும். ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அப்புறம் கூட மேலே மார்க்கெட் மூவ் ஆகலாம். ஏன்னா மார்க்கெட் நமக்கு என்ன பண்ணுதுங்கிறது முடிவானதுக்கு அப்புறம் நம்ம வந்து எங்கே ட்ரேட் எடுக்கலாம், என்ன ஒரு பாயிண்ட்ஸு பார்ப்போம். எந்த மாதிரி கேண்டில்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ணணும். மேக்ஸிமம் ட்ரெண்ட் லைன் நம்ம போட்டோம் அப்படின்னுச்சுன்னா இங்கிருந்து இதுக்கான வாய்ப்பு தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. இப்போ ஆனால் இங்கே தூக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. இனி இதை கண்டினியூ பண்ணி இதை தொட்டுட்டு ஈவினிங் போய் மேலே இருக்கிறத தொடலாம். இங்கிருந்து சப்போஸ் டவுன்ஃபால் ஆனால் இது மட்டும் அடிச்சுட்டு போகலாம். சரி, பார்ப்போம். ஒரு 1 மினிட் கேண்டில் ஃபுல்லாகவே ஒரு அளவுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும், எந்த சைடு ஃபாலிங்ஸு என்னங்கிறது. 1 மினிட் மாற்றிக்கலாம். இதெல்லாமே தெரியாது. சரி, ஓப்பன் ஆகட்டும். ஆனோன்னா எப்படி என்னன்னு பார்த்துட்டு இன்னும் 4 நிமிஷம் இருக்கு வீடியோ ஓப்பன் ஆகிறதுக்கு. வீடியோ ஓப்பன் ஆகல, மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு.
இன்னைக்கு நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓரளவுக்கு ட்ரம்ப் ஒரு 5 நாள் போர் நிறுத்தியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதனாலேயே நேற்று வந்து மார்க்கெட் மேலே வந்துச்சுங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இருக்கலாம். ப்ளஸ் நம்ம மார்க்கெட்டு வந்து மேக்சிமம் எப்படி என்னங்கிறது ஓரளவுக்கு நம்ம ஊரோட நியூஸஸும் பேஸில் தான் வேலை செய்யும். எல்லாமே ஃபாரின் நியூஸில் பேஸ்லேயே வேலை செய்யுங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் என்னென்னா டோட்டலாக ஒரு இந்த மாதிரி எல்லா நியூஸையுமே எடுத்து தான் பார்க்கவும் வேண்டியதாக இருக்குது. என்னோட ஸ்கேல்பிங்கோட இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு எங்கே என்ட்ரி எடுக்கிறாங்க, எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிக்கலாங்கிறத மேக்ஸிமம் மார்க்கெட் கணிச்சு தான் செய்யுது. அதை தவிர்க்க முடியாமல் போகிற இடத்துல மட்டும் நம்ம என்ட்ரி கொடுத்தோம்னா நம்ம தப்பிச்சுக்குவோம். அது வந்து மார்க்கெட் முன்னையும் போகலாம் பின்னையும் போகலாங்கிற இடம்லாம் நிறைய மார்க்கெட்டுக்கு இருக்குது. கிளையும் வரலாம் மேலையும் போகலான்ட்டு. அப்படி வந்து நம்ம பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல எல்லாம் நம்ம போய் என்ட்ரி எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம போட்ட ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அப்புறம் நம்ம நினச்ச என்ட்ரி வரும். நான் திடீர்னு நம்ம போட்ட நேரம் திருப்பி வரும்னு நேற்று உட்கார்ந்தோம். 10 பாயிண்ட் வந்துட்டு போச்சு. சரி, ஒரு நம்பிக்கை அந்த இடத்துல தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு ஒரு எடுத்தோம். நம்ம திருப்பியுமே அசல்ல கட் பண்ணிட்டோம். அப்புறம் திருப்பியும் எனக்கு அந்த ஒரு கேண்டில் ஃபுல்லாக கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருந்துச்சு. திருப்பி என்ட்ரி எடுத்தோம். ஒரு 35 பாயிண்ட் கிடச்சிச்சு. அந்த மாதிரி முடிவுகள் கரெக்டாக இருந்துச்சு. அது நமக்கு சாதகமாக இருந்தால் தான் நமக்கு என்ட்ரி கிடைக்கும். பார்க்கல, இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகட்டும். ஆனவனு எந்த சைடு வர்றாங்க, எதுக்கப்புறம் இங்கே போக மாட்டாங்கன்னு நினைக்கிறோம், அதெல்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு பண்ணலாம். ரைட், மேலே தான் போகிற அப்படி நீ எவ்வளோ தூரம் போயிட்டு பண்ணுவாங்கன்னு தெரில. சரி, ரைட்டு. நம்ம அனலைஸும் மேலே தான் இருந்துச்சு. ரைட்டு. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேணால் எடுத்துக்கலாம். மேலே தான், அது மேலேங்கும் போது கொஞ்சம் கண்டினியூட்டாக போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. எடுத்து வச்சுருந்துருக்கணும். சரி, ரைட்டு. எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மேலே கிடச்சிருக்கு. ₹300 மேலே போயிட்டுருக்கு. எனக்கு கேட்டால் இது மட்டும் போய் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் தெரியுது எனக்கு. நான் பண்ணிட்டு கூட இறங்கலாம். அதனால் இந்த இடத்துல ஸ்பீடு ஜாஸ்தி. சர்றன்னு கீழே வந்தாலும் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. மேலே தான் நான் ட்ராவல் பண்ணோம். ஒரு 15 நிமிஷத்தில் அதை முடிச்சு விட்ருவாங்க மார்க்கெட்டை. சரி, ரைட்டு. கரண்ட்டில் கொடுக்கலானே ரிச்சா போயிட்டாங்களே. சரி, இந்த இடத்துல ₹313 நமக்கு என்ட்ரி விழுந்திருக்கு. இதை வெயிட் பண்ணுவோம். ₹300 ஸ்டாப் லாஸ் போடுறேன். $323. ஏன்னா ஒரு 15 நிமிஷம் கேண்டில் வந்து 15 நிமிஷத்தில் அவங்க ஏற்றிடுறதுக்கு நான் நிறைய வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு ஒரு 10 நிமிஷம் கேண்டில் 15 நிமிஷம் கேண்டில் எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைப்பாங்க. அதனால் அந்த ஹையை தொடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நம்ம போட்டிருக்கிற ஹையை கிட்டத்தட்ட மார்க்கெட் அதை நோக்கி தான் போகுது. இப்போ நமக்கு 13லேருந்து 23, 33, 20 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸ்கேல்பிங்க்கு இது போதுமானது. $33, 13, 34 கட்டு. சரி, வந்தோம். 3 நிமிஷத்தில் 20 பாயிண்ட் எடுத்துட்டோம். ஆனால் இப்போ நம்ம டார்கெட்டை போய் டச் பண்ணுறானான்னு மட்டும் பார்க்கலாம்.
டார்கெட்டை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நம்ம போட்டிருந்தோம் இல்லையா அந்த டார்கெட்டை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை இது இறங்கி ஏறுறாங்களா சின்னதாக? ஒரு 3 நிமிஷம் கேண்டில் ஃபார்ம் ஆன உடனேயே சின்ன ஒரு இறக்கம் ஏற்றம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கேல்பிங்கில் ரொம்ப ஸ்பீடு முடிவுகள். நமக்கு ஒரு என்ன நினைக்கிறோமோ அது நடந்துருச்சுன்னா வெளியே வந்துடணும். பார்த்தீங்கன்னா நீ இறக்கி கூட ஏற்றலாம். இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 108 ஓப்பன் ஆன இடத்துலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ்? 47% கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஒரு சின்ன டவுன்ஃபால் ஆகி திருப்பியும் மார்க்கெட் மேலே ஏறுது. சரி, நம்ம என்ன நினச்சோமோ நடந்துருச்சு. 20 பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஆனால் டார்கெட் அச்சீவ் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஆனால் இப்போ மார்க்கெட் மேலே போகுது. இவங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸில் டிகேன்னு சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் கீழால் வச்சுருக்காங்க. உடச்சா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடனே போகுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. மார்க்கெட் இங்கே மேலே போயிட்டுருக்கு. இவங்க கொடுக்கல. ஏன்னா அந்த ஒரு 3 நிமிஷத்துலேயே இது என்ன கொடுக்கணும்னு நினச்சிச்சோ அது கொடுத்துட்டாங்க. அதனால வந்து இதை போய் டச் பண்ணாலும் இங்கே கொடுக்க மாட்டாங்க. கொடுப்பாங்க, ₹1 ₹2 கொடுப்பாங்க. ஆனால் பெருசாக கொடுப்பாங்களான்னு நம்பிக்கை இல்லை எனக்கு. மார்க்கெட் நம்ம நினச்சது தான் போய் டச் ஆகிட்டு இருக்கு. அந்த நம்ம காலையிலே சொன்னாலே ஃபஸ்ட்டு இதை போய் தொட்டுட்டு மார்க்கெட் இறங்கி அப்புறம் சாயந்தரமாக இந்த ரீச்சை போய் தொடர கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம நினைச்சதை போய் தொடுதா அப்படிங்கிறது மட்டும்தான். இப்போ அது கூட தொட்டுச்சுன்னா இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த போய் தொடும், ஆனால் இங்கே கிடைக்காது. பார்த்தீங்களா, இங்கே நிறுத்திட்டாங்க. இது இறங்கி திருப்பி மேலே இறங்கி மேலே ஏறிங்கும் போது இதை போய் டச் பண்ணிடும், மார்க்கெட் டச் பண்ணிடும். மார்க்கெட் இங்கிருந்து இங்கத்துக்கு என்ன கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ அது இங்கிருந்து இங்கேயே கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இதுக்கு என்ன கொடுக்கணும்? 56 கொடுக்கணும். சரியா, அந்த 56% கொடுக்கணும். இப்போ இங்கிருந்து என்ன பண்ணாங்க? இதுக்கு 56 ரூபா கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல போய் நம்ம என்ட்ரி எடுக்கிறது தப்பு. ஏன்னா அவங்க முதலே கொடுத்துட்டாங்க. அதனால திருப்பி வந்து இந்த இடத்துல கிடைக்கிறது தப்பு. இதான் ஸ்கால்பிங்கில் வந்து ஒரு விஷயம். 56 கொஞ்சம் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரைட்டு, டச் ஆயிருச்சா? டச் ஆயிருச்சு. ரைட், சரி கைஸ், நம்ம நினச்சது நடந்துருச்சு. இனி மார்க்கெட்டில் போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஒரு 20 பாயிண்ட் கிடச்சிருச்சு கிட்ட. நம்ம இது மட்டும் எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் மேலேயே போயிருக்காங்க. சரி, இன்னைக்கு ஒரு 21 நிமிஷம் வீடியோ. இப்போ வந்தோம், நம்ம ஒரு சின்ன ஸ்கேல்பிங் எடுத்தோம், முடிச்சுக்கலாம். சரி, தேங்க்யூ. நம்ம லைவ் வீடியோவில் போடும்போது வேணால் ஒரு 2 மணி நேரம் ஸ்டார்டிங்கில் வந்து மார்க்கெட் எங்கே போகுது இதை கட் பண்ணிவிட்டு நம்ம மார்க்கெட் எங்கே போகுதுன்னு அனலைஸ் வேணால் கொடுக்கலாம். அது நமக்கு மக்கள் சப்போர்ட் கொடுக்கறத பொறுத்து. இப்போ நம்ம போட்டிருந்தோம் இதை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் எங்கே தூக்கி
அதுங்களை இங்கே போட்டிருந்தேன் எத்தனை மணிக்கு, ஒரு 11 மணிக்கு சுமாருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோடை கழிச்சுட்டு இருந்தேன். அவங்க ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்துட்டாங்க. இனி மார்க்கெட் எங்கே போகும், இதுக்கப்புறம் எங்கே இறங்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இனி இறங்கி ஏறி அப்படியே சைடுவேஸ் மார்க்கெட்டாக போகலாம். இங்கேருந்து நல்லா ஒரு கீழே டவுன்ஃபால் வரலாம், அப்புறம் திருப்பி மார்க்கெட் மேலே போகலாம். அவங்க சாயந்தரம் 3:30 மணி மட்டும் போகணும். நம்ம என்ன நினச்சோமோ அது வந்து ஒரு 20 நிமிஷத்தில் நடந்துருச்சு. 20 நிமிஷத்தில் நடந்துருச்சு. ஸ்கால்பிங்கு நம்ம பண்ணியாச்சு. நிறைய பேர்த்து கூட இருந்து ஒரு சொல்லலாம், மார்க்கெட்டை பற்றி எங்கே போகுது என்ன ஒரு அளவுக்கு சொல்லலாம் அப்படின்னு ஒராச்சும் விருப்பப்பட்டு ரெகுலர் நிறைய பேர் கேட்டாங்க அப்படின்னுச்சுன்னா அப்புறம் நம்ம ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல் டைம் உட்காந்து பார்க்கலாம். அது நமக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு தேணும்னு. நம்ம ஸ்கால்பிங்கை பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டை மட்டும் என்ன நடக்குது, எந்த இடத்துல போகுது வருதுன்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்கால்பிங் நம்ம பண்ணோம், அது முடிச்சிருச்சு. இப்போ வந்து மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு. இதில் எந்த இடத்துல எப்படி திரும்பவும் என்ன பண்ணும், செகண்ட் அனலைஸும் இப்போயே டச் பண்ணுறாங்களா என்ன? ஓகே, இப்போ இன்னைக்கு காலையிலே மார்க்கெட் நல்லா சூடு தான், இதையும் போய் டச் பண்ணாலும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்தோம் இல்லையா, அது டார்கெட்டு தான் கரெக்டாக அது எடுத்திருக்கு அப்படிங்கிறக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்டை டச் பண்ணிவிட்டு ஒரு இறக்கம் வந்திருக்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டார்கெட் நம்ம இங்கே கொடுத்துருக்கணும். நம்ம அங்கே இங்கே சப்போர்ட்டை எப்படி இது சப்போர்ட் எடுக்கும்னு தோணுச்சு. இதெல்லாம் போட்டோன்னே ஒரே கேண்டில்லாம் தூக்கிட்டு வந்துடுவாங்க 100 பாயிண்ட்டை. இதனால செகண்ட் தேர்ட் இருந்துச்சுன்னா தான் நம்மளால ஒரு இது வரும். பார்த்தீங்களா, 100 பாயிண்ட் டக்குன்னு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் டவுன்ஃபால், அப்புறம் 136 பாயிண்ட், 60% கொடுத்துட்டு நிற்கிது மார்க்கெட்டு. சரி, இனி ஸ்கேல்பிங் பண்ணுறது ரொம்ப யோசனை பண்ணி செய்யணும். ஏன்னா அது மார்க்கெட்டு மேலேயும் கீழேயும் போகும். வெயிட் பண்ணியிருந்தா எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எடுத்துருக்கலாம். ஆனால் ஸ்கேல்பிங் வந்து ஸ்பீடாக இருக்கணும். எந்த இடத்துல எப்படி வேணாலும் மார்க்கெட் திரும்பி இப்போ டக்குன்னு இங்கிருந்து வந்து இந்த சப்போர்ட்டை மட்டும் வந்துட்டு கூட போகலாம். அதனால நம்ம என்ட்ரி எடுக்கிற இடம் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எடுத்துட்டு பேசாம வந்துடணும், இதான் பெட்டர். ஸ்லோவாக தான் போகிறாங்க. இதை போய் தொடர்றதுக்கான வாய்ப்பு நிறைய தெரியுது. சரி, இப்போ ரொம்ப நேரம் வீடியோ போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த சின்ன வீடியோவோட நிறுத்திக்குவோம். நம்ம அப்புறம் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லைவ் வீடியோ கொடுக்கலாம். அந்த லைவ் வீடியோஸ் வந்து உட்காந்து யாரோ ட்ரேடு பண்ணுறவங்க உட்காந்து கூட பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு மேலே மார்க்கெட் போகுதுன்னு போட்டுருவாங்க, இந்த இடத்துல வெளியே வந்துடலாம் இல்லையா, அது ஒரு சின்ன சப்போர்ட் தானே. இதுலேருந்து சப்போஸ் இறக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. சரி, இதில் வந்து நான் சொல்கிறது மட்டும் இல்லை, நம்ம அட்வைசர் கிடையாது, நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இங்கேருந்து போகிறக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த சப்போர்ட் எடுக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. நம்ம வந்து அட்வைசர் கிடையாது, நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்கால்பர். அது நம்மளால ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்கால்பர். ஒரு 10 பாயிண்ட், அதிகபட்சம் 20 பாயிண்ட் போதும்னு நினச்சி நம்ம வெளியே வர்ற ஆளுங்க. சரி, செகண்டு டார்கெட்டையுமே ரீச் ஆயிடுச்சு கிட்ட. ஃபர்ஸ்ட் டார்கெட்டுக்கு மேலே போய் செகண்ட் டார்கெட்டும் ரீச் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு ஒரு எத்தனை பாயிண்ட் விட்டுருக்காங்க, 19, 24. சரி, இந்த தலை எப்போவுமே சொல்லுவேன், ஸ்டார்டிங் ஆரம்பித்த உடனேயும் உடனே இது பண்ணக்கூடாது. ஒரு கொஞ்சம்
ஏதாச்சும் நடக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி உச்சி தலையிலையும் போய் மாட்டக்கூடாது. ஏன்னா அங்கே என்ட்ரி எடுத்துட்டோம்னா மார்க்கெட் திரும்பிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ பாருங்க, நம்ம அனலைஸ்ல இருந்தே ஒரு கொஞ்சம் திரும்பிட்டான். எவ்வளோ போய் 19னா 5 பாயிண்ட் எடுக்கல, திரும்பிடுச்சு. திருப்பியும் போய் அந்த 5 பாயிண்ட் எடுப்பாங்களா, இல்லை அதுக்கும் மேலே மார்க்கெட் போகுதா என்னன்னு தெரியல. இந்த இடம்லாம் கொஞ்சம் எங்கிருந்தாலும் திரும்பி வந்து ஸ்டாப் லாஸ் நம்ம ஒரு 10 பாயிண்ட், நான் என்ன சொல்றேன், பெரிய பெரிய இவங்களுக்கு இல்லை, 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் எடுக்கலாம்னு சொல்லி என்னோட இதில் இருக்கக்கூடியவங்களுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். என் மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த அப்படி இருக்கிறவங்களுக்காக பேசிட்டு இருக்கேன். ஒரு 10 பாயிண்ட் எடுக்கலாம்னு ஸ்டாப் லாஸ் போடுவாங்க, அவங்களுக்கு இது வரும். பெரிய பெரிய இது நம்ம எடுத்துடலாம், 100 பாயிண்ட் எடுக்கலாம், 50 பாயிண்ட் எடுக்கலாம், அவங்கெல்லாம் நம்மளோட இது இல்லை, அவங்களுக்கு வேற மாதிரி. இந்த சின்ன சின்ன இப்போ பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எடுத்தாங்க, ஒரு சின்ன ஒரு லாபம் வருது, மாசத்துல ஒரு சேலரி மாதிரி வருது அப்படின்னா தான் இந்த ஃபீல்டில் இருக்கவே பிடிக்கும். இல்லைன்னா இந்த ஃபீல்டை வந்தோமா ஐயோ நம்ம காசு போச்சு போயிடலாம், காசு போயிடுச்சு போயிடலாம், யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால ஒரு சின்ன லாபத்தோட ஒரு சேலரியோட இருந்தால் மட்டும் இந்த ஃபீல்டில் இருக்க முடியும். அப்படி நம்ம அந்த ஃபீல்டில் நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு தொழில் கற்றுக்க போனாலும் ஒரு சம்பளம்னு கொடுத்தா தானே நம்ம அங்கே போய் அந்த தொழிலை கற்றுக்குறோம். இப்போ அந்த சம்பளத்துக்காக இல்லை, நம்ம தொழில் கற்றுக்க தான் போகிறோம், அதுக்கு நம்ம சும்மா போக முடியாது இல்லையா. நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லாபம், இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி வச்சுருப்பாங்க. எனக்கு 20,000 இருந்தால் போதும், ஒருத்தர் 30,000 இருந்தால் போதும், எனக்கு ஒரு 15,000 இப்போ வெளியே போனால் ஒரு 15,000 சம்பளம் கிடைக்குதுப்பா, எனக்கு அந்த சம்பளம் இருந்தால் போதும், நான் இதை அப்படியே ஒரு தொழிலாக எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து இதில் ஒரு சின்ன சப்போர்ட், நமக்கு ஒரு 15,000 கிடைக்குது, அது போக நம்ம வேலைகளும் செய்ய வேண்டாம் இல்லை, செஞ்சுக்கலாம். இதை கூட பழகிட்டு நாளைக்கு ஃபியூச்சரில் நமக்கு அப்படியே எப்படி ஒரு 15,000 20,000 மாத கடைசியில் நம்மளால சம்பாதிக்க முடியுது. நம்ம கேபிட்டல் ஒரு 50,000, ஜாஸ்தியெல்லாம் வேண்டாம், ஒரு 50,000 வச்சுருக்கோம், அந்த கேபிட்டல் கரைக்காமல் இருக்கிறது தான் பெரிய விஷயம். அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன சேலரி கிடைக்குது அப்படின்னுச்சுன்னா அது கூடயே அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு ப்ளஸ் நம்ம அதை வந்து கற்றுக்கலாம் முழுசாக, எங்கெங்கே என்னென்ன பண்ணுது எப்படி பண்ணுதுன்னு கற்றுக்கிட்டு நம்ம அது கூட ட்ராவல் பண்ணலாம். பார்த்தீங்களா, ஒவ்வொரு இன்ச்சுக்கும் ஒரு 10 பாயிண்ட் அவங்க இதில் வந்து இறக்கி எடுத்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்புக்கும் 10 பாயிண்ட் கீழே இறங்கி தான் போயிருக்கும். இந்த இதை அனலிஸ் வச்சே சொல்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா அதை கூட நம்ம எடுத்தே பார்க்கலாம். ஒவ்வொரு 10 பாயிண்ட் வந்து நமக்கு கீழே போய் தான் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுத்தோம், சரி ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்கு, இப்போ கரண்ட் ஸ்ட்ரைக்கே எடுக்கிறேன். சரி, அந்த டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹை கொடுத்தாங்க, இதிலிருந்து 12 பாயிண்ட் இறக்கி அப்புறம் ஏற்றிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஹை கொடுத்தாங்க, 10 பாயிண்ட் இறக்கி ஏற்றிருக்காங்க. அதான் சொல்கிறேன், இதுக்குள்ளே போகிறக்குள்ளேயே 10 பாயிண்ட் இறங்கி 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 ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு அது ரொம்ப அனலைஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும் நம்மளால் இருக்க முடியும். என்னோட கணக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பீடு எங்கே கிடைக்கும்னு பார்ப்பேன், அந்த ஸ்பீடு கிடைக்கிற இடத்துல எடுத்துட்டு வெளியே வந்துடுவேன். நான் இதில் உட்காந்தோம்னா சப்போஸ் ஏதோ ஒரு நியூஸு 5 நிமிஷத்தில் கூட ஏதோ ஒரு நியூஸ் வரலாம், ஏதோச்சும் பண்ணலாம், திரும்பி வந்து மார்க்கெட்டு இதாயிரும். நம்ம எடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டாப்புக்கு மட்டும் எடுத்தோம், இப்போ அதிலிருந்தே ஒரு 30 பாயிண்ட் கிட்டத்தட்ட மேலே போயிருக்காங்க, நல்ல விஷயம்தான். சரி, 23,224 டச் பண்ணிச்சா, பண்ணலையா, இன்னுமே பண்ணலையா என்ன? தொட்டாங்கப்பா, தொட்டாங்க, அதை விட மேலேயே மார்க்கெட் கொஞ்சம் கொடுத்துருச்சு. 23,224 நம்ம சப்போர்ட் எடுப்பாங்கன்னு நினச்சிருந்தோம். 23,226 2 ரூபா எக்ஸ்ட்ரா சப்போர்ட் எடுத்துருக்கு, எடுத்துட்டு ஒரு சின்ன டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கு. இனிமே மார்க்கெட்டு என்ன நடக்க போகுதுங்கிறத பார்த்தா தான் தெரியும்.
இனி ஏதோ ஒரு பேட்டர்ன் உருவானதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து எங்க போவாங்கிறது. நம்ம என்ன ஒரு பேட்டர்ன் நினைச்சிருந்தோம், அது போயிருச்சு. இனி மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால் ஆகி கூட மேல போகலாம், இல்ல மேலேயே மார்க்கெட் கூட்டிட்டு போனாலும் போகலாம். ஏதோ நியூஸ் நல்ல நியூஸ் கிடைச்சிருந்து மேல போனாலும் போகலாம். ஆனா அந்த 5 நாள் தான் போர் நிறுத்தி இருக்கு, அப்படியே அதை பேஸ் பண்ணி இன்னும் கூட மார்க்கெட் மேல போகலாம். இல்ல கொஞ்சம் டவுன் சைடு தான் இருக்கு மார்க்கெட், இன்னும் மேல போகலாம்னு சொல்லிட்டு பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் பணம் ஏதோ போட்டா கூட மேல கூட்டிட்டு போகலாம். நிறைய இருக்கு. மேக்சிமம் மார்க்கெட் எந்த இடத்துல இருக்கு, அதுல இருந்து எந்த சப்போர்ட் எடுப்பாங்கிறத நம்ம முடிவு பண்ணோம். நம்ம நினைச்ச சப்போர்ட் எடுத்துட்டாங்க, அதுக்கு மேல இனி அக்யூரேட்டா இது போகும் அது போகுங்கிறதை விட நம்ம நினைச்ச சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய நமக்கு அனலைஸ் பண்ணதுக்கு ஒரு யூஸா இருக்கு. காலையில பாத்தீங்கன்னா நான் நேத்தே போட்டு வச்சது, நேத்து நைட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணி போட்டேன், நான் போட்டு வச்சிருந்தேன். இது மட்டும் போறதுக்கான வாய்ப்பு கண்ணுக்கு தெரியுது அப்படின்ட்டு. பரவாயில்ல, நடந்துருச்சு. சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளும் ஒரு லைவ் ட்ரேடு வீடியோ போடலாம்னு ஆசையில் இருக்கும். இதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் போடுறதுக்கான இது வரும். இதில் உங்கள் அனலைஸ் போட்டு பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை விட நம்ம ஜீனியஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் நிறைய சொல்றாங்க, அவங்களும் நம்ம கேட்கணும். சரி, ஓரளவுக்கு நல்லா கரெக்டாக தான் போயிருக்கு. சரி, இன்னைக்கு 33 நிமிஷம் வீடியோ போட்டோம். இனி இதில் உட்காந்துட்டு இருந்தால் நம்ம ஏதோ நடக்கும் ட்ரேடு எடுப்போம்னு நினைப்போம். நமக்கு போதும், 20 பாயிண்ட் வந்தால் கிடச்சிருச்சு. இன்னைக்கு வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நம்ம நினச்சதுக்கு மேலே தான் டார்கெட் போயிட்டு இருக்கு. நீ மார்க்கெட் எங்கே போய் வேணால் எது வேணாலும் பண்ணலாம். நம்ம நினச்ச சப்போர்ட் எடுத்துட்டாச்சு. சரி, இன்னைக்கு வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். பாய்.